ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவினாஷ் ரோடு நியர் அப்பார்ட்மெண்ட் இருந்தா சொல்லுங்க. கொடிசியாவுக்கு ரொம்ப பக்கத்துல அப்பார்ட்மெண்ட் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு ஒரு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் தாங்க பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம். கொடிசியா ரோட்லயே, கொடிசியாவுக்கு ரொம்ப பக்கத்திலேயே இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க. டைட்டில் பார்க்குக்கும் ரொம்ப பக்கத்திலேயே இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க. பில்டிங்கோட இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஆயிருக்குங்க. ஒரு நல்ல நேமான பில்டர் கட்டின அப்பார்ட்மெண்ட் தாங்க. 10 இயர் ஆயிருந்தா கூட வீடு இதோட கம்யூனிட்டி எல்லாமே ரொம்ப மெயின்டெனன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. பேசிக்கான அம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஜிம் இருக்கு, கம்யூனிட்டி ஹால் இருக்குங்க, பார்க் இருக்கு, 24 ஹவர்ஸ் ஆர்ஓ தண்ணி இருக்குங்க, ஜென்செட் இருக்கு. இப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள் அத்தனையுமே கொடுத்துருக்குறாங்க. பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1030 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சொல்லியிருக்காங்க. 2 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டுங்க, மேற்கு பார்த்தது. இதுக்காக ஃபியூச்சரில் கிடக்கிற யூடிஎஸோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 368 சொல்லியிருக்கிறாங்க. 3/4 சென்ட் பக்கம் யூடிஎஸ் மட்டுமே வருதுங்க. இதில் மொத்தம் 80 வீடு இருக்குது. பில்டிங் அமைஞ்சிருக்கிற இடம் ஃப்ளோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது ஃப்ளோரில் அமைஞ்சிருக்குங்க. இப்போ அந்த வீடு எப்படி இருக்குங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. கார்டன் இருக்குங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஒரு ஜிம் ஒன்று இருக்குங்க, லிஃப்ட் வசதி இருக்கு. ஒரு கம்யூனிட்டி ஹால் இருக்குங்க. இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் இருக்கு. நம்ம பார்க்க வந்திருக்கிற வீட்டோட கார் பார்க்கிங் இதுதாங்க. ஒரு பெரிய கார் தாராளமாக நம்ம நிறுத்திக்க முடியும். வீட்டோட என்ட்ரன்ஸுங்க, மேற்கு வாசல் வச்சு அமைஞ்சிருக்காங்க. வென்டிலேஷன் ரொம்ப நல்லா கொடுத்துருக்குறாங்க. உள்ள என்ட்ரானதும் கிச்சன் ப்ளஸ் டைனிங் சேர்ந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 10க்கு 28 அப்படிங்கிற அளவில் இந்த ஹால் அமைஞ்சிருக்குங்க. ஹாலில் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. டிவி யூனிட்டு, கபோர்டு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஹால்லேருந்து வெளியில் வரும்போது கிழக்கு பார்த்து ஒரு பால்கனி கொடுத்துருக்குறாங்க. ஏழுக்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த பால்கனி அமைஞ்சிருக்குங்க. அதுலேயும் சேஃப்டிக்கு கண்ணாடியெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஸ்லைடிங் டோர் மாதிரி. வீட்டோட அக்னி மூலையில் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. கிச்சன் முழுசுமே மாடலர் கிச்சன் பண்ணியிருக்கிறாங்க. லாஃப்ட் கபோர்டு எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 6க்கு 10 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனை தொட்டது மாதிரி ஒரு யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்துருக்குறாங்க. இது 4க்கு 10 அப்படிங்கிற அளவில் கொடுத்துருக்குறாங்க. கிச்சனும் யூட்டிலிட்டி ஏரியாவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அப்படிங்கிற அளவுகளில் கொடுத்து அதை யூட்டிலிட்டியை தனியாக பிரித்து காட்டியிருக்கிறாங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காகவும் வெளியில் ஒரு வாஷ் பேசனும் வச்சு கொடுத்து ரொம்ப அழகாக இருக்கிற இடத்த ரொம்ப நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி கபோர்டு ஒர்க்குகள் கொடுத்து ரொம்ப நீட்டாகவே இருக்குங்க இந்த வீடு. இது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுங்க. 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. பெட்ரூம்லையும்
கபோர்டு ஒர்க்குகள் எல்லாமே பண்ணி ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுலேயே பூஜா யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் இந்த பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. இதோட அளவும் 6க்கு 5 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்குங்க. பக்கத்துலேயே ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. அந்த பெட்ரூமோட அளவு 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. அதுலேயும் செல்ஃப் லாஃப்ட் எல்லாம் கவர் பண்ணி கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கபோர்டு ஒர்க் பண்ணதுனால 10க்கு 10ங்கிற ரூம்பு 8க்கு 10ங்கிற அளவில் மாறி இருக்கு. நல்ல பெரிய பார்க் இருக்குங்க. மெயின் ரோட்டு மேலேயே அப்பார்ட்மெண்ட் இருக்குங்க. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1030 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஃபியூச்சரில் கிடக்கிற யூடிஎஸோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 368 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 3/4 சென்ட் பக்கம் வருதுங்க. இந்த பில்டிங்காக ஓனர் கேட்டிருக்கிற விலைன்னு பார்த்தீங்கன்னா 75 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. இதில் சிறிது மட்டும்தான் விலை குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களும் வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தவறாமல் நம்ம சேனலை நீங்கள் அணுகலாம். இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.